நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். கொகுவலை தனியார் வங்கியொன்றில் கொள்ளை சம்பவம். 2 வாரங்களுக்குள் 3 கோடிக்கும் அதிக பணம் கொள்ளை. மீனவர்களுக்கான எரிபொருள் நிவாரணத்திற்கு பதிலாக மார்ச் மாதத்திலிருந்து மாற்று திட்டம். வீட்டுக்குள் நுழைந்து பொருட்களை திருடியாத ரத்மலானி இளைஞர் ஒருவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை வாபஸ் பெறுவதாக மங்கள சமரவீரன் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு. பேட்மிண்டன் சங்கத்தின் தலைவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். இத்தோடு மேலும் பல தகவல்களை தருவதற்காக கலையகத்தில் கிருஷ்ணாந்த் ராஜ் மற்றும் ஜனனி. இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நன்றி அகமது. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 வார கால பகுதியில் மாத்திரம் சுமார் 3 கோடி ரூபாய் நிதி கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் இன்றும் பாரிய கொள்ளை சம்பவம் ஒன்று கொகுவல பகுதியில் பதிவாகியுள்ளது. கொகுவல பகுதியில் உள்ள தனியார் வங்கியொன்றிலிருந்து 15 லட்சம் ரூபாய் பணம் இன்று கொள்ளையிடப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொகுவல பலகுகுணு வீதிக்கு அருகில் உள்ள முச்சந்தில் உள்ள தனியார் வங்கியொன்றில் இன்று முற்பகல் 10:20 அளவில் இந்த கொள்ளை சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த வங்கிக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் ஊழியர்களை ஆயுத முனையில் வைத்து பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். கொள்ளையிடுவதற்காக வருகை தந்த இருவர் தமது முகத்தை முழுமையாக மூடியிருந்ததாகவும் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளுக்காக வங்கியில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது மாத்திரமின்றி ஊழியர் ஒருவரின் தங்காபரணம் மற்றும் நிதி முதலீடு செய்வதற்காக வருகை தந்திருந்த ஒருவரின் 55,000 ரூபாய் பணம் ஆகியவற்றையும் கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளனர். இதன்போது சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. இது குறித்து விசாரிப்பதற்கு 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அண்மை காலமாக இடம்பெற்ற 5வது கொலை சம்பவமாகும். அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மற்றும் அவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். மோட்டார் சைக்கிள் வந்து இவ்வாறான கொள்ளை சம்பவங்களை மேற்கொண்ட பல்வேறு சம்பவங்கள் கடந்த சில தினங்களிலும் பதிவாகியிருந்தன. தெஹிவலை நகர் மத்தியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் கடந்த 13ஆம் தேதி நுழைந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த ஊழியர்களை அச்சுறுத்தி 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்றிருந்தனர். அத்துடன் பாதுகை பகுதியில் உள்ள அடகு வைக்கும் நிலையம் ஒன்றுக்குள் கடந்த 14ஆம் தேதி நுழைந்த 2 கொள்ளையர்கள் அங்கிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களையும் பணத்தையும் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். நீர்கொழும்பு பகுதியில் உள்ள தங்காபரண விற்பனை நிலையத்தில் கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற இவ்வாறான கொள்ளை சம்பவம் ஒன்றில் 1.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த நாள் மாதம்பே பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிலும் இவ்வாறான கொள்ளை சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. மத்துகம பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் கடந்த 20ஆம் தேதி 9 லட்சம் ரூபாய் நிதி கொள்ளையிடப்பட்டிருந்தது. இந்த அனைத்து கொள்ளை சம்பவங்களும் முகத்தை முழுமையாக மூடி தலைக்கவசம் அணிந்து மோட்டார் சைக்கிள் வந்தவர்களே மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ෆුල් ෆේස් හෙල්මට් පාවිච්චි කිරීම පිළිබඳව අපි විවිධ අවස්ථාවල මේ නීතිය ක්‍රියාත්මක කරන්න හැදුවා. முகத்தை மறைக்கும் தலைக்கவசம் பாவிப்பது தொடர்பில் பல தடவைகள் சட்டத்தை அமல்படுத்த திட்டமிட்டோம். அதற்கு இடமளிக்கவில்லை. இன்னும் அந்த சட்டம் சட்ட கட்டமைப்பில் இருக்கின்றது. இந்த தலைக்கவசத்தை அதிகமாக தவறாக பயன்படுத்துகின்றனர். ලබා ගන්නවා. ෆුල් ෆේස් හෙල්මට් වලින් ජනතාවට වාසියක් ලැබෙන්න පුළුවන්. නමුත් ඒ වාසිය වගේම මේ වගේ අයුතු ප්‍රයෝජන ගන්න තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. நீர்கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை வேட்பாளர் ரோயிஸ் பெர்னாண்டோவின் மீது எழுப்பப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் நீர்கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் சிலர் இன்று கருத்து தெரிவித்தனர். පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශතුමා කරන ලද ඇතම් ප්‍රකාශ
අපිට ගැටලු සාගතයි. போலீஸ் ஊடக பேச்சாளரினால் வெளியிடப்படுகின்ற சில கருத்துக்கள் பிரச்சனைக்குரியதாகவே காணப்படுகின்றன. கட்டுநாயக்க மற்றும் வெண்ணப்புவ பகுதிகளில் இடம்பெற்ற பல்வேறு கொள்ளைச் சம்பவங்களுடன் ரோய்ஸ் விஜித பெர்னாண்டோவுக்கு தொடர்பு இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். எனினும் அவர்களிடம் எழுத்து மூல சாட்சியங்கள் கிடையாது. அவ்வாறு எழுத்து மூல சாட்சியங்களின்றி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றவை பாரிய பிரச்சனையாகும். இவரின் மீது முன்னர் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் காணப்பட்டன. எனினும் அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவித்து விடுதலையாகியுள்ளார். அவ்வாறான குற்றச்சாட்டுகள் காணப்படுமாயின் சட்டத்தினூடாக தண்டனை வழங்கப்படுகின்றமை குற்றமல்ல. எனினும் அவர் சட்டத்தின் முன் குற்றவாளியாகும் வரை அவர் சந்தேக நபர் மாத்திரமே. பரஸ்பரமாக எதிரான கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அவர் இந்த குற்றச்சாட்டிற்குள் உள்வாங்கப்படுகின்றமை தெளிவாக விளங்குகின்றது. අපිට අනාවරණය වෙලා තිබුණා මොහු මේක සැලසුම් කරලා තියෙනවා කියලා. මේ සැලසුම සම්බන්ධ இதற்கு அவர் திட்டம் தீட்டியமை எமக்கு உறுதியாகியுள்ளது. அந்த திட்டம் தொடர்பான சகல தகவல்களையும் நாம் எதிர்காலத்தில் வெளியிடுவோம். நீதிமன்ற நடவடிக்கைக்காக மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்படவுள்ளமையினால் மேலதிக தகவல்களை வெளியிட சிரமமாக உள்ளது. 1991, 1993 மற்றும் 2012 ஆண்டுகளில் இடம்பெற்ற பல சம்பவங்களிலிருந்து அவர் விடுதலையாகியிருக்கலாம். அவர் விடுதலையானமையினால் இவ்வாறான சம்பவம் ஒன்றுக்கு அவர் கைது செய்யப்படுகின்றமையை எவராலும் சவாலுக்கு உட்படுத்த முடியாது. அவர் எந்தவித குற்றமும் இழைக்காது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவரினால் அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். எனினும் அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்யவில்லை. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுவிப்பதை எதிர்த்து இந்திய உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவரின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்திய உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனையடுத்து முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ஜெயக்குமார், ரோபர்ட் ஃபயஸ், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேரையும் விடுதலை செய்ய தீர்மானித்துள்ளதாக தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் அறிவித்தார். தமிழக அரசின் இந்த தீர்மானத்துக்கு ஆட்சேபனை தெரிவித்து மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரின் விடுதலைக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் வழக்கின் எஞ்சிய குற்றவாளிகளான நளினி, ஜெயக்குமார், ரோபர்ட் ஃபயஸ், ரவிச்சந்திரன் ஆகிய 4 குற்றவாளிகளை விடுதலை செய்வதை எதிர்த்து மத்திய அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட இந்திய உயர்நீதிமன்றம் எதிர்வரும் 27ஆம் திகதி அதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளது. இதேவேளை ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு மேற்கொண்ட தீர்மானத்துக்கு மக்கள் தேர்தலின் போது பாடம் புகட்டுவார்கள் என மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தேர்தலை இலக்காக கொண்டே தமிழக அரசு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இந்திய உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தமிழக அரசு தவறாக புரிந்து கொண்டுள்ளது என விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை மைதானத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளித்த போதே ஜி.கே. வாசன் இந்த கருத்துக்களை வெளியிட்டதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள மேன்முறையீட்டு மனுவை சட்ட ரீதியாக அணுக உள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் போட்டியிடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களின் பட்டியலை இன்று அவர் வெளியிட்டுள்ளார். இதனையடுத்து ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த தமிழக முதலமைச்சரிடம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குறித்து வினவிய போது அதனை சட்ட ரீதியாக அணுக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மண்முனை பிரதேச செயலக பிரிவில் காணி தொடர்பான பிரச்சினைகளை ஆராய்வதற்காக இன்றும் நடமாடும் சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக இந்த நடமாடும் சேவை நடத்தப்பட்டதாக மண்முனை வடக்கு பிரதேச செயலக காணி அதிகாரி கே. இளஞ்செழியன் தெரிவித்தார். அரச காணிகள் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இன்றைய நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய நடமாடும் சேவையில் சுமார் 185 காணி தொடர்பான முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டதாகவும் அவற்றில் பல பிரச்சினைகளுக்கு இன்று தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உதவி காணி ஆணையாளர்களான சாமிகா சுபோஜினி, புபுது பிரேமதாஸ் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட காணி ஆணையாளர் எம். லோகிதராஜா உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் திரிகேதீஸ்வரம் பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியிலிருந்து மேலும் 2 மண்டையோடுகள் இன்று மீட்கப்பட்டுள்ளன.
இன்று மீட்கப்பட்டுள்ள மண்டையோடுகளுடன் மொத்தமாக 80 மண்டையோடுகளும் மனித எலும்புக்கூடுகளும் பெட்டிகளில் அடைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு மன்னார் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் மார்ச் மாதம் 5ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட 423 பேருக்கு நட்டஈடு வழங்கும் நடவடிக்கை புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சினால் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்படி முல்லைத்தீவில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களை புனரமைப்பதற்காக முள்ளியாவளை முருகன் கோவிலில் இன்று முற்பகல் நிதியுதவி வழங்கப்பட்டது. அதனையடுத்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நட்டஈட்டை வழங்கும் நிகழ்வு கரைத்துறை பெற்று பிரதேச செயலகத்தில் நடைபெற்றதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் சிரேஷ்ட ஆலோசகர் சதீஷ்குமார் சிவஞானம் தெரிவித்தார். அத்துடன் முல்லைத்தீவின் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு நிதியுதவிகளை வழங்கும் நிகழ்வு செல்வபுரம் தேவாலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் தலைவர், அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அம்பாறை சம்மாந்துறை கல்வி வலயத்திற்குட்பட்ட வரிப்பத்தாஞ்சேனை அல் அமீன் வித்தியாலயத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. தமது பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கோரி பாடசாலை மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 446 மாணவர்களை கொண்ட அல் அமீன் வித்தியாலயத்தில் 6 பிரதான பாடங்களுக்கான ஆசிரியர்கள் இல்லை என்று மாணவர்கள் இன்று பாடசாலையை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆங்கிலம், கணிதம், தமிழ், வரலாறு, அரசியல், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களுக்கான ஆசிரியர்கள் இல்லை என்பதோடு 24 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய பாடசாலையில் 18 ஆசிரியர்கள் மாத்திரமே இருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிவித்தனர். இந்த அல்லமைன் மகா வித்தியாலயத்தில் எவ்வளவுதான் டீச்சர்ஸ் மாதிரி இருந்தாலும் எல்லாரும் நோயாளிகள். டீச்சர்ஸ் மாதிரி இருந்து நோயாளிகளை இருந்து இப்ப தன்னுடைய சேவையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப இப்படியான நேரத்தில் எங்களுக்கு நிறைய கணிதம், விஞ்ஞானம், சித்திரம், ஆங்கிலம் மற்றும் சுகாதாரம் இப்படி பல பாடங்களுக்கு டீச்சர்ஸ் மாதிரி இல்லை. இப்ப இப்படி பற்றாக்குறை இருக்கிறதால நம்ம பிள்ளைகள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கி இப்படி போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இருக்குது. அதாவது இப்ப பிள்ளைகளை நாம ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கு பிறகு இரவேல புக்ஸ் எடுத்து பார்த்தது பிறகு புக்ஸ்ல ஒன்றும் எழுதி இல்லை. என்னன்னு பார்த்தா அங்க டீச்சர்ஸ் ஒன்றும் படிப்பிச்சு இல்லை. 6 மணி தேலம் ஸ்கூல்ல படிப்பிக்கிற, ஆனா 2 மணி தேலம் தான் படிப்பிக்கிற, 4 மணி தேலம் பிள்ளைகள் சும்மா. இப்பாடசாலைக்கு தேவையான ஆசிரியர் வளங்களாக சுமார் 25 ஆசிரியரை குறிப்பிடலாம். ஆனால் இங்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை வெறும் 16. மேலதிகமாக தேவைப்படுகின்ற 9 ஆசிரியர்கள் இன்னும் தேவைப்படுகிறது. வரிப்பத்தாஞ்சேனை அல் அமீன் வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பில் பெற்றோர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆராய்வதற்கு சம்மாந்துறை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் SLA ரஹீம் அங்கு சென்றார். இதன்போது எரகம பிரதேச சபை தலைவர் மற்றும் தமன போலீஸ் நிலையத்தின் போலீஸ் அதிகாரிகளும் அங்கு சென்றனர். பாடசாலையில் நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வு வழங்குமாறு பெற்றோர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய 1 வார காலத்திற்குள் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதாக உறுதிமொழி அளித்துள்ளனர். இந்த பிரச்சினை தொடர்பில் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் MDM நிஷாமிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அல் அமீன் வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை 1 வார காலத்திற்குள் நிவர்த்தி செய்ய வலய கல்வி பணிப்பாளருக்கு அவசர பணிப்புரை விடுப்பதாக MDM நிஷாம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். வவுனியா A9 வீதியின் சாந்தசோலை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வவுனியாவிலிருந்து பள்ளி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் ஒன்றில் மோதொன்று இவர் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ரயில் தண்டவாள நிர்மாண பணிகளில் ஈடுபடும் இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான டிப்பர் ஒன்றிலேயே இவர் மோதொன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் வவுனியாவில் உள்ள பிரபல பாடசாலையொன்றின் 38 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான ஆசிரியை ஒருவரை உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்த ஆசிரியையின் சடலம் வவுனியா பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக வவுனியா தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கூறினார். சம்பவம் தொடர்பில் டிப்பர் வண்டியை செலுத்தியதாக கூறப்படும் இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும்.